நீதித்திரை நேயர்களுக்கு வணக்கம். நேற்று கரூர்ல நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுமே உலுக்கியிருக்கு. என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மேற்கொண்ட பிரச்சார பயணத்துல 39க்கும் மேற்பட்ட நபர்கள் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்திருக்காங்க. குறிப்பா இந்த சம்பவத்தோட பின்னணி என்ன? ஏன்னா இந்த சம்பவத்தின் போது அரசு சைடுல தவறு இருக்கா இல்ல தாவேக சைடுல தவறு இருக்கா அப்படிங்கறத நம்ம பேச போறது இல்லை. ஏன்னா இந்த சம்பவத்துல 39 பேர் இறந்திருக்காங்க. அப்ப சம்பவத்துக்கு பின்னணி என்ன? நேற்றைய தினம் 2 இடங்கள்ல தேர்தல் பிரச்சாரம் செய்யறதுக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுது. ஒன்னு நாமக்கல் மாவட்டம். நாமக்கல்ல காலைல 8:45க்கு விஜய் அவர்களுக்கு பேச அனுமதி கொடுக்கப்படுது. ஆனா அவரு 8:45க்கு தான் சென்னையில இருந்து கிளம்புறாரு. அவர் மதியம் 1 மணி போலதான் நாமக்கல்ல உரையாற்றுறாரு. அவருக்கு கரூர்ல பேச ஒதுக்கப்பட்ட நேரம் அப்படிங்கிறது 3 மணி. ஆனா தாவேக சைடுல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, மதியம் 12 மணிக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல உரையாற்றுவார் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா தாவேக சைடுல இருந்து சொல்லப்படுது. அப்ப 12 மணி அப்படிங்கிறதுனால விஜய பாக்குறதுக்காக தாவேக தொண்டர்கள் காலைல 3 மணி 4 மணி 5 மணில இருந்தே தொடர்ச்சியா காத்திருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இயல்புக்கு மாறா கூட்டம் ஏற்படுது. ரெண்டாவது, சனிக்கிழமை அப்படிங்கிறது இயல்பா வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால பள்ளி கல்லூரி விடுமுறைக்கான எல்லா மாணவர்களும் அந்த கூட்டத்துக்கு வராங்க. அப்ப நாமக்கல்ல பிரச்சாரத்தை முடிச்சிட்டு கரெக்டா 7:30க்கு மேலதான் அவர் கரூருக்குள்ள என்டர் ஆகுது. ஆனா கரூருக்குள்ள விஜய் அவர்கள் என்டர் ஆகும் போதே பயங்கர கூட்ட நெரிசல்ல தான் அவர் கரூருக்குள்ளே வராரு. அப்ப கரூர்ல அவருக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறது வேலுச்சாமிபுரம். அப்ப அந்த வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிறது ஒரு ரோடு தான். ஒன்னு போற வழி, இன்னொரு பக்கத்துல வர வழி. இந்த ரோடோட கொள்ளளவு என்னன்னா மிக சிறிய இடம் தான். அப்ப தாவேக சைடுல இருந்து இந்த விஜயோடைய பரப்புரைக்கு எவ்வளவு வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படின்னா 10,000 பேர். ஆனா நேற்று விஜய் அவர்கள் பேசும்போது அங்க திரண்டிருந்த மக்கள் கூட்டத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 30,000க்கும் மேற்பட்ட நபர்கள் நேற்று அங்க திரண்டு இருப்பாங்க. அப்ப நேற்று கரூர்ல விஜய் அவர்கள் உரையை தொடங்கும் போது பல்வேறு நபர்கள் மயங்கி விழுறாங்க. அப்போதே 2 ஆம்புலன்ஸ் வருது. அப்ப அந்த ஆம்புலன்ஸுக்கு விஜய் அவர்கள் வழிவிட சொல்றாரு. ஆனா அந்த ஆம்புலன்ஸ் மட்டும் இல்ல, விஜய் அவர்கள் கரூருக்குள்ள என்டர் ஆகும் போதே அங்க ஏகப்பட்ட மக்கள் மலங்கி விழுந்ததா சொல்லி தகவல் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு, தாவேக தொண்டர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது கரூருக்குள்ள அந்த பிரச்சாரம் நடந்த கூட்டத்துக்குள்ள வரக்கூடிய ஆம்புலன்ஸ் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. அப்ப எதுக்காக ஆம்புலன்ஸ் சொல்ல வருது? அப்ப அந்த கூட்ட நெரிசல்ல பல நபர்களை மயங்கி விழுந்ததுனாலதான் அவங்களை காப்பாத்த ஆம்புலன்ஸ் வருது. ஆனா அந்த ஆம்புலன்ஸ் கூட்டத்தை இது இடையூறு பண்றது வராங்கன்னு சொல்லி 3 ஆம்புலன்ஸை அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. குறிப்பா அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டி வந்த டிரைவரையும் தாவேக தொண்டர்கள் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. அப்ப இந்த தாவேக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க? அப்ப ஒரு கூட்டம் விஜய் அவர்களை பார்க்க வந்தது வெறும் தொண்டர்கள் மட்டுமா? கிடையாது. கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விஜயோட ரசிகர்களும் பொதுமக்களும் விஜய் அவர்களை பார்க்க வந்ததுனால அங்க அதிகப்படியான கூட்டம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இது முதல் முறை கிடையாது. அவர் விக்கிரவண்டி மாநாட்டிலையும் பல பேர் மயங்கி விழுந்தாங்க, மதுரை மாநாட்டிலையும் மயங்கி விழுந்தாங்க. இப்ப ஆல்ரெடி 2 சுற்றுப்பயணம் நீங்க தாவேக சார்பா மேற்கொண்டிருக்கீங்க. ஒவ்வொரு சுற்றுப்பயணத்திலும் பல ஆயிரம் மக்கள் கூடுறாங்க. அப்ப பல நூறு மக்களும் சரி கூட்ட நெரிசல் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சில நபர்கள் கூட்டத்துல மயங்கி விழுறாங்க. அப்ப இந்த சம்பவம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல்ரெடி அனுபவம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு கூட்டம் கூட்டுறீங்க அப்படின்னா அதுக்கான முறையான ஏற்பாடு தாவேகாவில இருந்து செய்யப்பட்டதா அப்படின்னா குறிப்பா அது கேள்விக்குறி. அந்த எந்த ஏற்பாடும் தாவேகா சைடுல இருந்து முறையா அங்க செய்யப்படல. இப்ப இது ஒரு பிரச்சனை. இப்ப நேத்து இறந்து போன 39 நபர்கள்ல 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள், 13 ஆண்கள், 17 பெண்கள், குறிப்பா இன்னும் 100க்கும் மேற்பட்ட நபர்கள் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த உடனே தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பா உடனடியான ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுது. இது கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உடனடியா அரசு மருத்துவமனைக்கு போறாரு. பாதிக்கப்பட்ட மக்களை பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் உடனே அரசு மருத்துவமனைக்கு போறாங்க. முதல்ல 5 நபர்கள் 6 நபர்கள் மட்டும்தான் அரசு மருத்துவமனை கொண்டு வரப்பட்டாங்க. ஆனா தொடர்ச்சியா அந்த எண்ணிக்கை தொடர்ச்சியா அதிகரிச்சுட்டே இருக்கு. அப்ப இன்னமும் அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சையில தான் மக்கள் இருந்துகிட்டு வராங்க. அப்ப நேற்று உடனடியா ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு உடனடியா ஒரு ஆணையம் அமைக்கப்படுது. அருணா ஜெகதீசன் ஆணையம் அமைக்கப்பட்டு இந்த சம்பவம் ஏற்பட்டதற்கான பின்னணி என்ன, அதுக்கான காரணம் என்னங்கிறதையும் உடனடியா ஆய்வு செய்ய போறாங்க. அதுக்கான அறிக்கையும் உடனடியா அரசுக்கு தாக்கல் செய்யணும் சொல்லியும் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த நபருக்கு தலா 10 லட்சமும், இந்த கூட்டத்தில் சிக்கி காயமடைஞ்ச நபர்களுக்கு தலா 1 லட்சமும் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து கொடுக்கணும் சொல்லியும் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் அவர்களும் நேற்று இரவே கிளம்பி கரூர் அரசு மருத்துவமனைக்கு போய் பாதிக்கப்பட்ட மக்களையும் சரி இறந்த மக்களையும் பார்த்திருக்காங்க. பல்வேறு அரசியல் கட்சி நபர்கள், பல்வேறு ஜனநாயக சக்திகள் எல்லாரும் இறந்த மக்களுக்கும் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இடத்துக்கு தொடர்ச்சியா போயிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்கு? அப்ப குறிப்பா தாவேக சைடுல இருந்து முன்னாடியே பல முறை அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கு. பெண்களும் சரி, குழந்தைகளும் சரி, கர்ப்பிணிகளும் சரி இந்த கூட்டத்துக்கு வராதீங்க அப்படின்னு. ஆனா விஜய் அவர்கள் அவர் அரசியல் தலைவரா இன்னும் அவர் வரல. குறிப்பா யாரா இருக்கா அப்படின்னா ஒரு நடிகரா தான் இருக்கார். அவர் வராரு, பேசுறாரு, ஸ்கிரிப்ட் வாசிக்கிறாரு. ஏன்னா
அந்த கூட்டத்துக்குள்ள நீங்க என்டர் ஆகும் போதே நீங்க வெளியே வந்து பஸ்ஸுக்கு வெளியே வந்து நீங்க உங்க முகத்தை காட்டியிருந்தா உங்களை பார்க்குற நபர்கள் உங்களை பார்த்துட்டு பின்னாடி கலைஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா குறிப்பிட்டே கூட்டம் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நீங்க பஸ்ஸுக்கு மேல வந்து பேசும்போது உங்களை பார்க்கணும்னு சொல்லி ஒட்டுமொத்த மக்களும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து சேரும்போது என்ன ஆகுதுன்னா கூட்டம் வந்து இன்னும் அதிகமாகுது. அதனால கூட்ட நெரிசல் வந்து ஏற்படுது. அப்போ உங்க மேலேயும் வந்து குறிப்பா ஒரு தவறு இருக்கு. ஆனா இந்த தவறை நீங்க வந்து இந்த முறை ஒரு முறை செய்தா இல்ல, ஒவ்வொரு முறையும் உங்க பிரச்சார கூட்டத்திலையும் பிரச்சார பயணத்திலையும் பலாயிரக்கணக்கான மக்கள் கூடுற இடத்துல இந்த தவறை நீங்க வந்து தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நீங்க இன்னும் ஒரு அரசியல் தலைவரா உங்களை வந்து வளர்த்துக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா இந்த ஆண்டுல ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்துல இவ்வளவு பேர் இறந்து போன சம்பவம் தமிழ்நாட்டில் பதிவாகவே கிடையாது. முதல் முறை ஒரு அரசியல் கட்சி நடத்தின கூட்டத்துல 39 பேர் இறந்திருக்காங்க. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் வந்து உலுக்கி இருக்கு. ஆனா இந்த சம்பவம் முடிஞ்சு நீங்க திருச்சியில தங்கியிருக்கலாம், தங்கியிருந்து பாதிக்கப்பட்ட மக்களும் சந்திச்சிருக்கணும், பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிற மருத்துவமனைக்கு நீங்க போயிருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, உடனே கிளம்பி திருச்சி விமான நிலையத்துக்கு போறீங்க. திருச்சி விமான நிலையத்திலையும் செய்தியாளர்கள் வந்து உங்களை கேள்வி கேட்கிறாங்க, 30 பேர் இறந்திருக்காங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு கூட பதில் சொல்லாம நீங்க உடனே கிளம்பி சென்னைக்கு வரீங்க. சென்னை விமான நிலையத்திலையும் உங்களை சந்திக்க வந்து செய்தியாளர்கள் இருக்காங்க, அவங்களும் உங்களை கேள்வி கேட்கிறாங்க, அவங்களுக்கும் பதில் சொல்லாம நீங்க வீட்டுக்கு போறீங்க. இது தலைவருக்கு அழகா? ஏன்னா நீங்க நடத்தின கூட்டத்துல உங்களை சந்திக்க அவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க. முறையா நீங்க வந்து அமைச்சரும் சரி எம்எல்ஏக்களும் சரி முதலமைச்சரும் போறதுக்கு முன்னாடி நீங்க அந்த இடத்துக்கு போயிருக்கணும், அந்த மக்களை சந்திச்சிருக்கணும், அந்த மக்கள்கிட்ட பேசியிருக்கணும். ஆனா நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாம நீங்க மட்டும் கிளம்பி உங்க வீட்டுக்கு போயிட்டீங்க. அப்ப இது ஒரு தலைவனுக்கு அழகா அப்படின்னா தலைவருக்கு வந்து அளவு கிடையாது. நாம தாவேகா விமர்சிக்கிறோமா? கிடையாது. நீங்க என்ன தவறு செய்றீங்க அப்படிங்கறதையே முறையா நீங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க கூட்டம் நடத்தின அதே இடத்துல 2 நாட்களுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்களும் கூட்டம் நடத்தினாங்க. அங்கேயும் ஆட்கள் திரண்டாங்க. ஆனா அங்க வந்து இந்த உயிரிழப்பு ஏற்படல. ஏன்னா அவங்க அரசியல் கட்சி கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள், அரசியல் படுத்தப்பட்டவங்க. ஆனா இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நீங்க வழிநடத்தக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது முறையா அரசியல் படுத்தப்படாத இன்னமும் ரசிகர் கூட்டமா மட்டும்தான் இருக்கு. அப்ப அந்த ரசிகர் கூட்டத்தை நீங்க அரசியல் படுத்தல அப்படின்னா இது போல பல பிரச்சனை ஏற்படும். அது மட்டும் இல்லாம நேற்று நடந்த சம்பவத்துல 39 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் வந்து மிகுந்த வந்து வருத்தத்தை அளிக்குது. அது மட்டும் இல்லாம இறந்து போன மக்களுக்கும் நீதித்துறை சார்பா வந்து எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சுக்கிறோம்.